இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்கிற போது வட இந்தியன் வர்றான். இந்தியை திணித்தா எதிர்த்தோம், இந்திக்காரனே திணிக்கிறான், தவிர்க்க முடியாமல் தவிக்கிறோம். இப்ப ஈரோட்ல அங்க போ பெருந்துறை கிடந்துலாம் கடை வச்சிருக்கவன் யாரு, தெருவில் நிக்கிறவன் யாரு, எழுதி வைத்துக்கொள், இன்னைக்கு அவன் கூலி, சரியாக இன்னும் 10 ஆண்டுகளில் அவன் முதலாளி, நீ கூலி. உலகெங்கும் வரலாறு இதைத்தான் உனக்கு கற்பித்திருக்கிறது. இந்த படையெடுப்பு தான் பண்பாட்டு படையெடுப்பு, கலாச்சார படையெடுப்பு. மெதுவா மெதுவா வருவான். இந்திக்காரன் கடையில வேலை செய்வான், அவன் உணவகத்தில் வேலை செய்வான். நானே பார்த்திருக்கேன், பக்கத்தில் இருக்கிற ஒருவர் அவனோடு பேசுறதுக்கு ஜல்தியாரோ பானிக்காராங்கிறான், அவனோடு பேச இவன் இந்திய பேசுறான். அவன் நம்மகிட்ட வேலை செய்ய தமிழை கற்றுக்கொண்டு வருவதில்லை. இதுதான் ஒரு மாபெரும் இன அழிப்பு. இப்ப அவன் வந்துட்டான். நான் சொல்றது இந்த மகன் சொல்றேன், நான் சத்தியம் பேசுறேன். ஒரு சத்தியத்தின் மகன், என் பாட்டன் தீரன் சின்னன் மேல ஆணையிட்டு சொல்றேன், காலிங்கராயன் மேல ஆணையிட்டு சொல்றேன், கொடிகாத்த குமரன் மீது சத்தியம் இட்டு சொல்றேன். இங்க பாரு, அவன் இன்னைக்கு வந்துட்டான். 1.5 கோடி பேரு. அவனுக்கு வேலை மட்டும் நீ கொடுக்கல, வாழுகிற உரிமை மட்டும் கொடுக்கல, வாக்குரிமையும் கொடுத்துட்ட. இன்னும் ஒரு 2 தேர்தல்களில் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். எழுதி வச்சுக்க, அவன் தான் தீர்மானிப்பான். இப்பவே கோவை தெற்குல வெற்றி அவன் தான் தீர்மானிப்பான், திருப்பூர்ல அவன் தான் தீர்மானிப்பான், இங்கே வந்தான் தீர்மானிப்பான். அவனுக்கு நீ யாரு என்ன எதை பத்தியும் கொள்ள கிடையாது.